ஜெர்மன் வங்கிக் கணக்குகளில் சுமார் 4.2 பில்லியன் யூரோக்கள் பணம் பயன்படுத்தப்படாமல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பணத்தை பயன்படுத்த அரசாங்கம் விருப்பம் வெளியிட்டுள்ளது. கூட்டணி ஒப்பந்தத்தின்படி செயலற்ற கணக்குகள் மூலம் கிடைக்கும் நிதியை கல்வி, ஆராய்ச்சி மற்றும் சமூக புதுமைகளை ஆதரிக்கும் ஒரு சிறப்பு நிதியில் சேர்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்குகளில் பல வாரிசுகள் இல்லாமல் இறந்தவர்களுக்கு சொந்தமானவை என்றும், சில ஆவணங்களில் பதிவு செய்யப்படாத கணக்குகள் எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். அத்துடன் சில தொகைகள் சட்டவிரோதமான பணமாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகமும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு கணக்குக்கு நீண்ட காலமாக உரிமையாளருடன் எந்த தொடர்பும் இல்லாத போது அது செயலற்ற கணக்கு என அழைக்கப்படுகிறது. சுமாராக 30 ஆண்டுகளுக்கு பிறகு வங்கிகள் அந்த தொகையை புத்தகங்களில் இருந்து அகற்றி வரி விதிக்க வேண்டும். எனினும் பின்னர் உரிமையாளர் கணக்கில் பணம் இருந்ததை கண்டுபிடித்தால் அவர் பணத்தை மீண்டும் கோரலாம். இதனால் அரசாங்கத்திற்கு இந்த நிதிகளை எளிதாக கட்டுப்படுத்த முடியாது. மாறாக செயலற்ற கணக்குகளுக்கான தனிப்பட்ட சட்டம் இல்லாததால் தற்போதைய சட்டம் பொதுவாக வாடிக்கையாளர்களுக்கு சாதகமாக உள்ளது என நுகர்வோர் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த பில்லியன் கணக்கான தொகையை பயன்படுத்துவதற்காக அரசாங்கம் சட்டத்தை மாற்ற திட்டமிட்டுள்ளது. ஒரு கணக்கு எவ்வளவு காலத்தில் செயலற்றது என அறிவிக்கப்படுகிறது என்பதனை பொறுத்தே குறித்த நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படும். உதாரணமாக, அந்த வரம்பு 10 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டால் பணம் மிக விரைவாக நிரந்தரமாக மாற்றப்படலாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. இதனால் மக்கள் தங்களது வங்கிக் கணக்குகளை கவனமாக பராமரிக்க வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்த நிதி ஒரு சுழலும் முதலீட்டுக்கு செலுத்தப்பட்டு முதலீட்டிலிருந்து கிடைக்கும் வருமானத்தின் மூலம் சமூக திட்டங்கள் கொண்டு வரப்படும். அதே நேரத்தில் உரிமையாளரின் அனுமதியின்றி பணத்தை மாற்றுவது சட்ட ரீதியாக சிக்கலானது என்றும், சொத்துரிமைகளை மதிக்க வேண்டும் என்றும் வங்கிகள் எச்சரிக்கின்றன. இதுபோன்ற நடைமுறைகள் அமெரிக்கா, கனடா, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகளில் ஏற்கனவே உள்ளன. இந்நிலையில் தற்போது ஜெர்மனியில் இதுகுறித்த விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. மறந்து போன கணக்குகளை தேடுவோர் உள்ளூர் வங்கிகள், வழக்கறிஞர்கள் அல்லது வரி ஆலோசகர்களை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.